ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, என்னடா இவ்வளோ மெதுவாக பேசுறேன்னு கேட்டீங்க. அது வேறு ஒன்றும் இல்லை. சகன் வந்துட்டு ப்ராங்க் பண்ண போகிறோம். இது ரெண்டாவது ப்ராங்க்கு. ஃபஸ்ட்டு ப்ராங்க்கு சின்ன வயசில் பண்ணது. அதுக்கப்புறம் இப்போ தான் நான் பண்ணுறேன். இப்போ தான் நான் பூஜை எல்லாமே முடிச்சுட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கிறேன். உட்காந்து யோசித்தேன், ஓரியோ ப்ராங்க் பண்ணலாமா அப்படின்னு யோசித்தேன். ஓரியோ ப்ராங்க் பண்ணிடலாம். ஓரியோக்குள்ளே ஒரு டூத் பேஸ்ட்டு உள்ள க்ரீமை எடுத்துட்டு டூத் பேஸ்ட்டை ஊருக்குள்ளே போட்டு அவளை சாப்பிட வச்சிடணும். ஏன்னா எனக்கு ப்ராங்க் இப்போ யோசனையே இல்லை. இந்த ப்ராங்க் தான் எனக்கு தோணுச்சு, அதனால நான் இதை பண்ணுறேன். இது எப்படி வரேன்னு எனக்கே தெரியல. அவள் ரியாக்ஷன் பார்க்கலாம். இந்த நான் இப்போது கடைக்கு போகிறத வந்துட்டு போய் வாங்கிட்டு, கடைக்கு போகிறத எடுக்க மாட்டேன் மோஸ்ட்லி. அதை போய் வாங்கிட்டு வந்துட்டு நான் இந்த ரூம்லேயே வந்து காமிக்கிறேன். அவள் வெளில டிவி பார்த்துட்டு இருக்கிறான். இந்த கேமரா அதுக்கப்புறம் வச்சு இப்போ டிவி பார்த்துட்டு இருக்கிறான். அதை காமிக்கிறேன். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் டிவிலாம் பார்த்துருந்தா இப்போ நான் சொல்லிட்டு வெளில போய் வாங்கிட்டு வந்து அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. போய் வாங்கிட்டு வந்து நான் பாருறேன். பைக்கை நான் இல்லையே தான் போட்டு போகிறேன். ஏன்னா வந்து அவுத்து போட்டால் அவள் கண்டுபிடிச்சிருவா. ஏன்னா சொல்லி அந்த பைக் அப்படியே போட்டு கடைக்கு போய் வாங்கிட்டு வந்து காமிக்கிறேன் பாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்தாச்சு ஓரியவை. இப்போ நம்ம வெளில போய் செய்கிறத விட இந்த ரூம்லேயே எல்லா மேட்ரும் செஞ்சுட்டு போய் அவங்க கிட்ட வச்சுக்கோ ஒரே குஜாலிஸாக இருக்கும். எனக்கு ஒரு மாதிரி இருக்குதுங்க ப்ராங்க் பண்ண போகிறோம்னு சொல்லி. ஏன்னா ஃபஸ்ட்டு சின்ன வயசில் ப்ராங்க் பண்ணது, அதுக்கப்புறம் ப்ராங்கே பண்ணலை. அதனால சொல்லி இப்போது ப்ராங்கை ஆரம்பிக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐயோ எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. பேஸ்ட்டை எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் ஓரிய பேஸ்ட்டும் இருக்குது, பிளேட் இருக்குது, ஸ்பூன் இருக்குது. இப்போ போய் நம்ம ஒரு மிஸ்ஸிங் ஒன்று பண்ணிட வேண்டியதுதான். அந்த ப்ராங்கை ஃபஸ்ட்டு பண்ண ப்ராங்காச்சு வேற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். வேற மாதிரினா என்னது, ஒரு குழந்தை தனமா அந்த ப்ராங்கை பண்ணியிருக்கேன். குழந்தை தனமானா எப்படி, அப்போ எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஒரு நாக்காக இருக்கும். ஏங்க இங்கே பாருங்க, பிஞ்சின்னு வந்துருக்குது க்ரீம் சைட் மட்டும். வேணும்னா அவனு கொடுக்கும் போதே ஒஞ்சி கொடுத்துக்கலாம். க்ரீம் அப்படியே கையில் எடுத்தாச்சு. க்ரீமை வந்துட்டு நம்ம சாப்பிடலாம். யாரு கேட்க போறா? ஓகே, இப்போ வந்துட்டு இது பேஸ்ட்டை நம்ம இந்த இதில் அப்ளை பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். எப்படி தரணுமோ அப்படி மூடி அவகிட்ட நான் ஒன்று சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் அவுட்டுலாம். அவளை என்ன ஏமாத்துறது ரொம்ப ஈஸிங்க. இந்த புது பீஸ் இருக்குல்ல, இது மட்டும் உடையாம இருக்கு. அதோட ரெண்டாவது பாட்டு இங்க இருக்கு. அதனால இதுல நம்ம போட்டுக்கலாம். இங்க பாருங்க. ஆகா ஆகா ஆகதுக்கு ஆகா. வந்துரு. நாங்க வரவே மாட்டேங்குது இப்போன்னு பார்த்து இது பேச கூட சரி பண்ணுவோம். வருதுங்க. தளபதி ஐயோ மாறி இருக்குதுங்க எனக்கு. முதல்ல மைக்கெல்லாம் பார்க்கணும். ஆன்லதான் இருக்கு. அப்புறம் மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து பிளான் பண்ற மாதிரி ஆயிடும். ஒரு நாள் அப்படிதான் மைக்கே ஆன் பண்ணாம பேசினீங்க. ஒரு ஆடியோவும் கேட்கல, ஒரு இதுவும் கேட்கல. என்ன சொல்லி நம்ம இப்போ அப்ளை பண்ணிடலாம். தம்பி சகானா, இன்னைக்கு இப்போ ஆக்க போறேன்டா ஆப்பு. அம்மா பாருங்க. ஐயோ, அப்ளை ஃபுல்லா பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் பேஸ்ட் போடலாமா? இதுவே போதும், அவளுக்கு இது போதும். நான் குழந்தை தானே, பார்த்துக்கலாம். அவள் இன்னும் கொஞ்சம் வளர்ந்துட்டானா அப்போ இன்னும் நல்ல ஒரு சரியான பிராங்க்ல அவளை பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு மூடி எப்படி தரணுமோ அப்படியே மூடிட்டு அவகிட்ட சும்மா பேச்சு போடுற மாதிரி பேச்சு போட்டு நம்மளோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்மளோட துரோகம் மூமெண்ட். துரோகம் 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 துரோகம். ஓகேங்க, இப்போ நல்லா ஸ்டிப் ஆயிடுச்சு.
ஐயோ இந்த ஓரம்னா தெரிச்சிருக்கிறது பெதுங்க. அதனால சொல்லி இந்த ஓரத்தை கொஞ்சம் ஈக்குவல் பண்ணிடலாம். ஈக்குவல் பண்ணிட்டு கரெக்டா இருக்கு. இப்போ நம்ம இத எந்த சைடு வைக்கலாம்னா, நான் ஒண்ணு சும்மா சாப்பிட்ற மாதிரி சாப்பிடலாம். எங்க வச்சிருக்கேன்னு அவளுக்கே தெரியாது. ஐயோ ஓகே, இப்போ நம்ம வச்சாச்சு. பேஸ்ட்டை நல்லா மூடிட்டு அவளுக்கு தெரியாம இப்போ வெள்ளை இன்னும் சின்சான்னு பார்த்துருங்கடா. அதனால சொல்லி நம்ம இதை போய் எப்படி எத்துமோ அப்படியே போய் வச்சுட்டு வந்துடுறேன். வெயிட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம அப்படியே வச்சாச்சு. எதுவுமே தெரியாது, சும்மா சாப்பிட்டு போயிட்டு அப்படியே போய் கொடுத்துடலாம் அவன்கிட்ட. இப்போ வாங்க நம்ம பிளானை சாப்பிடுவோம். அதான் வேணாமா வேணாமா வேணாம், நான் குத்துறையே சாப்பிட்டுறேன். ஒன்னும் இல்லப்பா. வேணாண்ணா வச்சுக்கோ. வேற எப்படி சொல்லுவீங்க? ஆட முடியாது. நான் என்ன பண்ண போறேன்? நான் மத்த சாப்பிடு, ஏதோ கண்டுக்க மாட்டேன். என்ன ஐயோ கிட்ட மாட்டேங்க. நான் படம் பாடுது சாடு. தந்து பாரு எப்படி அடையாளமே இல்லாத மாதிரி பண்ணி கொடுத்துருக்க பாத்தியா? எப்படி ஓரியோ எப்படி இந்த செமையா இருக்கா? நல்லா இருக்கா? எங்க கேமரா வச்சிருக்கேன்னு சொல்லு. நான் ரொம்ப ரியாக்ஷன் பண்ணிருப்பான்னு நினைச்சாங்க. ஐயோ இங்க பாரு, அங்க இருக்குது பா கேமரா, அங்க இருக்குது பா, அங்கிட்டு பாரு. உனக்கே தெரியாம நான் அதான் வைப்பேன். நீ வெளில போனல அந்த கேப்ல செய்ய. இது 2வது பிராங்க் நம்ம சேனல்லயே. ஃபர்ஸ்ட் ஐஸ் கட்டி அதெல்லாம் நீ எப்ப வேணா செஞ்சுக்க போன. ஆனா எதுக்குமே அலறாத ஒரு சிங்கம். அதனால ஒன்னும் இல்ல. அத பாரு கேமரா பிராங்க் பண்றோம், ஃபன் பண்றோம். சொல்லு, பிராங்க் பண்றோம், ஃபன் பண்றோம். இப்ப வந்துட்டு வச்சு நல்லா செஞ்சுட்டா. இங்க பாருங்க, சின்சான் ஓடின்னு இருக்குது.
அத பாத்துனுங்க கேப்ல பாத்தீங்களா நான் என்ன பண்ணிட்டேன். நான் கம் தான் உட்காந்துட்டு இருந்தேன். இவன் தான் நான் வந்து சரி ஆசையா பிஸ்கெட் குடுக்குறானேன்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டேன். ஃபர்ஸ்ட் பிஸ்கெட் நல்லா இருந்தது, செகண்ட் மட்டும் அதுதான் கலப்படம் இல்லாத ஒரு ஓரியோ பிஸ்கெட் மாதிரி நான் செஞ்சிருக்கேன். இப்ப வந்துட்டு நான் எப்பவுமே இவகிட்ட எதுவுமே சாப்பிட்டேன்னா கொடுக்கவே மாட்டேன். அதனாலதான் கொஞ்சம் கெஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டா. ஓகே, இந்த பிராங்க் எப்படி இருக்குன்னு நீங்களும் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.